தேவர்கள் இருந்தால் அவர்களுக்குள்ள அபிப்பிராய பேதங்களும் வம்புகளும் உண்டு. ஒரு ஈஸ்வரன் உலக சிருஷ்டி பண்ணுவேன்பான், ஒரு ஈஸ்வரன் உலகத்தை அழிப்பேன் அப்படின்பான். அதனாலே அவர்களுக்குள்ள ஒற்றுமை இராது. பல ஆபீசர்கள் சேர்ந்து ஒரு ஆபீஸ் நடத்தலையா, அதுபோல பல பேர்கள் சேர்ந்து உலக விவகாரத்தை நடத்தலாமேனாலும் கூட பல ஆபீசர்களுக்கும் மேல சேர்ந்து ஒரு மேனேஜர், அவருக்கு மேல ஒரு தலைவர் வேண்டும். இல்லாது போனா அந்த ஆபீஸ் சரியா நடக்காது. ஒருவனுடைய கைதான் எல்லாரும் அடங்கியிருந்து வேலை செய்யணும். அத்தகைய எம்பெருமான் ஒருவனே ஏதோ தேவகா சர்வபூதாந்தராத்மா என்றும், ஏதோ தேவகா சர்வபூதேஷு பூதகா என்றும், ச ஏகா என்றும், ஏகமேவ அத்விதீயம் என்றும், ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் என்றும் நம்முடைய சுதி ஸ்மிருதி இதிகாச புராணங்களும் திவ்ய பிரபந்தங்களும் பிற்காலத்தில் வந்த அடியார்களும் எல்லாம் அந்த ஒருவன் அப்படிங்கிற பதத்தையே சொல்கிறார்கள். ஒரே சர்வேஸ்வரன் தான் இருக்கு. அந்த சர்வேஸ்வரன் சிவன் நாராயணனே. பிரமாணம் வேதம். உலகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணமான பரமாத்மாவை வேதம் பிரம்மம் என்றுதான் சொல்லுகிறது. பிரம்மம் என்றால் யார் சொல்லுகிறது ஒரு கேள்வி கேட்டு விட்டார். இந்திரனையா, பிரம்மாவையா, விஷ்ணுவையா, ருத்ரனையா, அக்னியா, யமனையா, எல்லா தேவதைகளை பற்றியும் தானே வேதத்துல சூக்தங்கள் இருக்கு. எல்லா தேவதைகளை பற்றி தானே நம்முடைய கர்மானுஷ்டானங்கள்ல, கர்மகாண்டங்கள்ல, யாகங்கள்ல அனுஷ்டானமும் இருக்கு. தனித்த ஒரு தேவனை எப்படி பிரத்யேகமாக சொல்ல முடியும் அப்படின்னு பொதுவாக கேள்வி கேட்டார். பிரம்மம் என்று உபனிஷத் சொல்கிறது. பிரம்மத்திலிருந்துதான் உலக சிருஷ்டி, பிரம்மத்தில்தான் உலகம் நிலைச்சிருக்கு, பிரம்மத்தில்தான் உலகம் லயமாகிறது. பிரம்மம் என்று மட்டிலும் சொல்லுகிறார். அந்த பிரம்மம் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் வேதத்துல வர சந்தேகத்துக்கு வேதத்தினாலேயே தான் பதில் சொல்லணும். வேதத்துல பதில் கிடைக்காத போனா வெளியில சொல்லலாம். வேதத்திலேயே பதில் எதிர்னால் எந்த ஒரு பரம்பொருளை பிரம்மம் என்று சொல்லித்தோ அந்த பரம்பொருள் யார் என்று கேட்கும் பொழுது நாராயண பரம் பிரம்மே என்ற அந்த பரபிரம்மம் நாராயணனே என்று வேதம் சொல்லுகிறார். உள்ளும் புறமும் எங்கும் வியாபிச்சிருக்கிற பரமாத்மா நாராயணனே. எச்ச விஞ்சிஜத் சர்வம் திருஷ்யதேஷு யதேதுவா அந்தர்பதிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று சொல்லுகிறார். வேதத்தை பிரமாணமாக கொண்டுதான் நாம் ஈஸ்வரனை கொள்ளணும். நம்முடைய அனுமானத்தாலே இல்லை, நம்ம இஷ்டத்தினாலே இல்லை. நாம் பிரத்யட்சமா பார்க்கிற பொருள் இல்லை. யானையை பிரத்யட்சமா பார்க்கலாம், மாட்டை பிரத்யட்சமா பார்க்கலாம், மலையை கடலை பிரத்யட்சமா பார்க்க. அதுபோல பரம்பொருளை பிரத்யட்சமா நாம் பார்க்க முடியாது. பிரத்யட்சமா பார்க்கிற பொருளுக்கு வேதம் தேவையில்லை. பிரத்யட்சமா பார்க்க முடியாத பொருளுக்கு வேதத்தால் தானே தெரிந்து கொள்ளணும். அப்ப அந்த வேதத்தால் தான் பரமாத்மாவை தெரிந்து கொள்ளணுமானால் வேதம் எப்படி சொல்லுகிறதோ அப்படித்தான் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய இஷ்டப்படி தெரிந்து கொள்ளக்கூடாது. வேதம் சொல்லுது வேதாச்சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதைவம் கேசவாத்வரம் சத்தியம் சத்தியம் புனசத்தியம் உத்ருத்திய புதுச்சதே. வேதத்தை காட்டிலும் உயர்ந்த சாஸ்திரம் கிடையாது. ஸ்ரீராமாயண, ஸ்ரீ பாகவத, ஸ்ரீமன் மகாபாரதாதிகள் கூட ஒருவர் எழுதினான். யாகரோ வால்மீகியோ எழுதினான். வேதம் என்றால் எழுதினில்லை. வேதோ நாராயண சாட்சாத் ஸ்வயம் கோடி சுஸ்ருமே. சாட்சாத் நாராயணத்திலே இருந்தே தோன்றிய அவனுடைய மூச்சு காற்றாக சொல்லப்படுகிறது வேதம். அதனால அது ஸ்வயம் பிரமாணமானது. அதுக்கு கௌரவம் கொடுத்துதான் மற்றவர்கள் எல்லாரும் மற்றதை சொல்றார்கள். பாரதம் எழுதினார் வியாசர், பாரதம் பஞ்சமோ வேதா என்று, அது 5வது வேதம் என்று வேத கௌரவத்தால சொல்றார். ராமாயணத்தை எழுதினார் வால்மீகி, வேதத்தே உபபிரம்மணார்த்தாயே, வேதத்துக்கு உபபிரம்மணமாக ஒரு விதிமுறையாக நான் இதை எழுதினேன் அப்படின்னு வேத கௌரவத்தால் தான் ராமாயணத்தை எடுத்து வைக்கிறார். அதே போல ஸ்ரீ பாகவதம் எழுதினார் சுகர், நிகம கல்பகரோர் கணிதம் பலம் என்று வேதத்தினுடைய பழம் இது என்று வேத கௌரவத்தால் தான் பாகவத்தை எடுத்து வைக்கிறார். நம்முடைய திவ்ய பிரபந்தங்களும் தமிழ் வேதம் என்று வேத கௌரவத்தினால்தான் இதுவும் தமிழ் மறை என்று அங்கீகரிக்கப்படுகிறது. அப்போ வேதத்துக்குள்ள ஒரு கௌரவம் எத்தகையது! சாட்சாத் நாராயண ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த வேதம் நாராயணனையே பிரதிபாதிக்கிறது இருக்கின்றதுனால வேதோ நாராயண சாட்சாது ஸ்வயம்பூர் இது சுஷ்ருமே. அதை வேத பிரமாணத்தை கொண்டு கொள்ளக்கூடிய எந்த ஒரு வைதிகன் தான் அதை ஏற்க மாட்டான் என்கிறார் சுவாமி ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்துல. நாராயணத்தையும் அமிருஷ்யதி வைதிகா. வேத பிரமாணத்தால் பகவான் பரமாத்மாவை பிரதிபாதிக்கணுமானால் வேதம் நாராயணபரோ ஜோதிராத்மா நாராயணப்பர நாராயணபரம் பிரம்மதத்வம் நாராயணப்பர என்று வேதம் சொல்கிறதுனால அது
அத்தகைய வேத பிரமாணத்தான சிவன் நாராயணையே பரதத்துவம் என்று சொல்லணும். சர்வ ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணமாக கூடிய ஒரே தேவனாக்கூடிய சிவன் நாராயணன் அரூபமாயும் சரூபமாயும் இருக்கிறான். அவனுக்கு ரெண்டு தன்மை இருக்கு, நமக்கே ரெண்டு தன்மை இருக்கு. உள்ள இருக்கிற ஜீவன் அரூபமா இருக்கு, உடம்பு சரூபமா இருக்கு. வைகுண்டம் போனாலும் நமது பாஷத சரீரம் கிடைக்கிறது, பாஷத ஸ்வரூபம் ரூபமா இருக்கு. உள்ள இருக்கிற ஆத்மா அரூபமா இருக்கு. ஈஸ்வரன் அப்படிதான், சங்கீதக்கிற கதாதனான ரூபம், உள்ளே ஆத்மா அரூபமா இருக்கு. அதனால ரெண்டு தன்மையும் உடையவனாக இருக்கிறான். பரமாத்மா அரூபமாகவும் இருக்கிறான், சரூபமாகவும் இருக்கிறான். அரூபமும் சாஸ்வதம், சரூபமும் சாஸ்வதம் இதுதான் நம்முடைய சித்தாந்தம். ரூபம் அழியக்கூடியதல்ல. பிராகிருத லோகங்கள், பிராகிருத நாம ரூபங்கள் அழிஞ்சுடும். உலகத்தில் உள்ள நாமங்கள் எல்லாம் அழிஞ்சுடும், ரூபங்கள் எல்லாம் அழிஞ்சுடும். ஏன்னா பிரகிருதிக்கு மாறுபடுகிற சுபாவம் இருக்கு, சித்துக்கு மாறுபடுகிற சுபாவம் கிடையாது. பிரகிருதிக்கு மாறுபடுகிற சுபாவம் இருக்கிறதுனாலே உண்டாயிற்று, இருக்கிறது, வளர்கிறது, தேய்கிறது, குறைகிறது, அழிகிறது என்கின்ற 6 விகாரங்கள் இருக்கு பிரகிருதி. பிரகிருதியில் உண்டான எல்லா பொருளிடத்திலையும் அதை பார்க்கலாம். அது உண்டாச்சு, இருக்கு, மாறுபடுகிறது, தேய்கிறது, குறைகிறது, அழிகிறது என்கின்றதை எல்லா பொருள்களிலையும், உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களிலையும் பார்க்கலாம். காரணம் பிரகிருதியிலிருந்து உண்டானதா இருப்பதனால. சர்வேஸ்வரனுடைய திவ்யதாரமான வைகுண்டமோ, எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகமோ, மோட்சம் அடைந்தவர்களான முக்த ஜீவன்களுடைய திருமேனிகளோ, பகவான் வைகுண்டத்தில் உள்ள கலிகரங்களோ எதுவுமே பிரகிருதியினுடைய பரிணாமத்தால் செய்யப்பட்ட ஜடமான பொருள் அல்ல என்று சொல்லுகிறது. வேதம்தானே பிரமாணம். வேதம் சொல்வது க்ஷயம் தமஸ்யர ரசப்பராகே என்றும், ஆதித்யவன் நம்பம சத்துபாதே என்றும், ரஜோகுண தமோகணங்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய சுத்த சத்துவமான, அதாவது சுத்த சித்ரூபமானது வைகுண்டதாமம் என்று சொல்லுகிறது. அது தாத்காலிகமானது இல்லை அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால சதா என்று சொல்லுகிறது. தத்விஷ்ணோ பதமும் பதம் சதா பசியந்தி சூரயா என்று சொல்லுகிறது. தாத்காலிகமானதா இருந்தா சதான்னு சொல்லார். சூரியா மோட்சமடைந்துள்ள ஜீவன்களோ, அங்கேயே இருக்கக்கூடிய கருட விஸ்வக்சேனாதி பகவத் பாசகர்களோ அந்த பிரம்மானுபவத்தை சதா செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வேத வாக்கியத்தினால பகவான் சொல்றான். பிரம்மலோக பரியந்தம் எல்லாம் அழியும், என்னுடைய பரமபதம் அழியா என்று பகவத்கீதையில பகவானும் சொல்றான். எத்கத்வா நனிவர்த்தந்தே தத்தாம பரமம் நம ஆபிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா என்று சொல்கிறார். அத்தகைய பரமபதம் அழியாறுதான ஸ்தானம். பரமபதத்தில் உள்ள திவ்யமங்கல விக்கிரகமான எம்பெருமானுடைய திருவேணியும் அழியாது. ஸ்ரீபாகவதம் சொல்றது நக ரிஷிச்சின்மத்பகாசாந்தரூபே நம்சந்தி லோகி அதிவிஷோலேகி. சர்வலோகத்தையும் அழிக்கிறது காலம் தானே. அந்த காலமே எம்பெருமான் கையில சக்கரமா இருக்கு. அவன் சக்கரமே அவனை அழிச்சு விடுமான். லோகத்தை அழிக்கவே தவிர அவனுடைய அடியார்களையோ அவனையோ அவன் லோகத்தையோ அந்த காலம் அழிக்காது. இருக்கின்றதுனால சத்துவகுணம், சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம் முதலிய குணங்கள், பிரகிருதி குணங்கள் வைகுண்டத்துல கிடையாது. காலமும் வைகுண்டத்துல கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் ஏற்பட்டதாகிய சித்ரூபமாக இருக்கக்கூடியது பரமபதம்.